சிகை கொற்றன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியை கட்டியாண்ட ஒரு தமிழர், இங்கிருந்து கடல் கடந்து போய் அங்க நம்ம கொடிய பறக்க விட்ட ஒரு மாமனிதர், எகிப்துல ஒரு தமிழர் இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்காங்கிறது தமிழுக்கே பெருமை. இப்படிலாம் யூடியூப்ல நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மையா? உண்மையாவே சிகை கொற்றன் யாரு பாப்போம், கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. February 11 to 14 சென்னையில தமிழ் எபிகிராஃபி அப்படின்ற பேர்ல ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அதுல சுவிட்சர்லாண்டை சேர்ந்த இங்கோஸ்ட்ராச் அப்புறம் பிரான்ஸை சேர்ந்த சார்லட் ஸ்மித் ரெண்டு பேரும் வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்ற பகுதியில் நடத்தின ஆய்வு முடிவுகளை ஒரு ரிசர்ச் பேப்பரா இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் கடல் கடந்து எகிப்துக்கு போய் நிறைய வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்னும், போனவங்க வணிகம் மட்டும் செஞ்சுட்டு வராம அங்கேயே நிறைய நாள் தங்கி இருந்து தொலை தூரத்துல இருக்க இடத்துக்கு டிராவல் பண்ணி போய் விசிட் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க வேலி ஆஃப் த கிங்ஸ் அப்படின்ற பகுதிக்கு போகும்போது அவங்க பெயர்களை எழுதியிருக்காங்க. அப்படி எழுதுனதுல 30 இந்திய வார்த்தைகள்ல 20 வார்த்தை தமிழ் வார்த்தை. அதுல யார் அதிகமா எழுதியிருக்காருன்னு பார்த்தா நம்ம ஆளு சிகை கொற்றன். இப்படி போற இடத்துல அங்க இருக்கிற மானுமெண்ட்ஸ் அப்புறம் செவுத்துல எல்லாம் பேர் எழுதுவாங்கல்ல, நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அப்புறம் இந்த கோயில் செவுத்துல எல்லாம் பேர் எழுதி வச்சிருப்பாங்களே அது மாதிரி, அதுக்கு பேர் தான் கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம தமிழர்களை பெருமைப்படுத்தலாம், அவங்க கல்வெட்டுல பேர் எழுதி வைக்கல. இவங்க தான் வந்ததை தன்னோட வருங்கால சந்ததிக்கு தெரிவிக்கிறதுக்காக சிகை கொற்றன் வரக்கண்டனன் அப்படின்னும் கொப்பன் வரக்கண்டான் அப்படின்னும் தமிழி அல்லது தமிழ் பிராமி எழுத்துக்கள்ல எழுதியிருக்காங்க. அதுவும் ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல, இப்படி 6 டாம்ல எழுதி வச்சிருக்காரு சிகை கொற்றன். டாம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அவங்க அரசர்களை அடக்கம் பண்ண இடத்துக்கு பேரு தான் டாம். அப்படி அன்னைக்கு அவங்க எழுதி வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரிசர்ச் மெட்டீரியலா மாறி இருக்கு. யூடியூப்ல சிலர் சொல்ற மாதிரி இவர் அங்க போய் எகிப்தியை கட்டிலாம் ஆளல, இது ஒரு கிராஃபிட்டி அவ்வளவுதான். இருந்தாலும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் கடல் கடந்து போய் நிறைய வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு பெருமைதான் இல்ல.